திருச்சி கிழக்கு தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டியிட போறாரா? திமுக கூட்டணியில இருந்த மதிமுக விலக போறாங்களா? அதிமுக கூட்டணியில புது அப்டேட் என்ன? இதை பத்தில நம்ம விவாதிக்க போறோம். நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் சாமிநாதன் இருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம். திருச்சி கிழக்கு தொகுதியில இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த இடைத்தேர்தலில் திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டியிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்கு. இதுக்கான காரணம் என்ன? ஏன் அவர் அங்க போட்டியிடணும்? அதாவது இப்போ கிட்டத்தட்ட திருச்சி கிழக்குல வந்து போட்டிட்டு இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் தான். அவர் 2 தொகுதியில் போட்டதுனால, பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் போட்டிட்டதுனால ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணியாகணும். அதனால திருச்சி கிழக்கு வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அந்த தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் வந்தாகணும். 6 மாசத்துல இடைவெளிக்குள்ள வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதிமுக இருக்கக்கூடிய 4 பேர் ரிசைன் பண்ணிட்டு இப்போ வந்து இதுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. தாவேக்கலை வந்து போய் இணைஞ்சிட்டாங்க. இப்போ இன்னொரு விஜயபாஸ்கர் அவர்களை வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. விராலிமலை தொகுதி அவர் கூடிய விரைவில் வந்து அவரும் போய் வந்து தாவேக்கலா இணையப்படுவார். கிட்டத்தட்ட வந்து 5+1 6 தொகுதிகளுக்கு வந்து இடைத்தேர்தல் நடக்க போகுது. அந்த இடைத்தேர்தல்கள் நடக்கிற அதாவது இப்போ இடைத்தேர்தலில் வந்து போட்டியிடுற மாதிரி வந்து திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு வந்து விருப்பமே கிடையாது. ஏன்னா ஒரு இடைத்தேர்தலில் போட்டிட்டு நான் வந்து சபைக்கு போகணுமா அப்படின்ற, ஏன்னா அவங்க வந்து 75 ஆண்டு பாரம்பரியமான கட்சி, ப்ளஸ் வந்து தோல்வி இதுவரைக்கும் தோல்வியே பார்க்காத ஒரு முதல்வராக இருந்தார். அதாவது நம்ம முக ஸ்டாலின் அவர்கள் 2011 அவ்வளவு பெரிய அலை வீசும்போது கூட, அதாவது திமுக எதிரான அலை வீசும்போது கூட அவர் ஜெயிச்சார். அப்படிப்பட்ட ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா 2026 நம்மளுடைய விஜய் அவருடைய அலையில வந்து சுனாமியில சிக்கி சின்னாபனம் ஆயிட்டார். இது என்னன்னா இப்ப சட்டப்பேரவை கூட்டத்துல நடந்த விஷயம் தான் இதுக்கு வந்து இப்ப காரணம். இவர் வந்து போட்டியிட வர மாட்டாரா, அதுல வந்து எங்க உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினார். வசனங்கிறது கிண்டல் கேலியா வந்து அவர் பேசினார்ல விஜய் அவர்கள். இது திமுகவினர் மத்தியில ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. திமுக கொன்று போனோம், தலைவர் உள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு தோண்டு கிடந்த திமுக தொண்டர்களை வந்து உசுப்பி விட்ட மாதிரி ஆகிப்போச்சு அவருடைய பேச்சு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா, அது இப்படி வந்து ஒரு நேற்று வந்து ஒரு சின்ன பையன் வந்து நம்ம தலைவரை வந்து இவ்வளவு தூரம் வந்து கேவலமாக பேசுகிறாப்புல, அப்பாவா காடான்ற மாதிரி ரொம்ப வந்து நக்கலா நையாண்டியா பேசுறாரு அப்படின்ற ஒரு ஆதங்கம் வந்து பயங்கரமாக வந்து தொண்டர்கள் மத்தியில் இருக்கும்போது ஒரு நிர்வாகிகள் மத்தியில் அவ்வளோ தூரம் இருக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆராசா உட்பட, நேரு உட்பட, ஏவாவேல் உட்பட எல்லா பேரும் விளாசிட்டு இருக்காங்க. எப்படி வந்து எங்கள் தலைவரை வந்து ஆர்எஸ் பாரதி கூட பயங்கரமாக எச்சரிக்கலாம் அப்படி கொடுத்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சூழலாக தான் என்னன்னா திருச்சி கிழக்குல வந்து அவர் நிற்க போறதா வந்து ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருக்கு. ஆனா அது உண்மையா இல்லையான்னு அவரே வந்து என்ன சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் நான் முடிவு பண்ணேன்னு நீ சொல்லிட்டாரு தெளிவா. அரசியல்வாதிகளை பொறுத்த மட்டும் அவங்க வந்து முடிவு பண்ணலாம்னா முடிவு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அதைத்தான் அவர் வந்து தன்னோட பேச்சுல வந்து சொல்றாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து நேரு என்ன சொல்லிட்டாரு, எங்க தலைவர் வந்து திருச்சி கிழக்குல போட்டிட்டு அவர் திரும்ப நாங்க வந்து சட்டப்பேரவைக்கு அனுப்புன்ற தெளிவா வந்து அவர் சொல்லிட்டாரு. அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா, கண்டிப்பா வந்து அவரு அங்க நிறுத்தி அவரை ஜெயிக்க வைக்க போறாங்க அப்படின்றதுதான் வந்து ஒரு. அப்போ திருச்சி கிழக்குல முன்னாள் முதலமைச்சர் முக ஸ்டாலின் போட்டியிட போறாரு. அதுல மாற்றமே கிடையாது. திருச்சி கிழக்குல வந்து நிக்கிறாரு, ஜெயிக்கிறாரு, உள்ள வர்றாரு. நான் உங்க அப்பாவை கேட்டீங்களா, நான் வந்திருக்கேன்னு வந்து சொல்ல போறாரு. ஆனா இடையில இன்னும் ஒரு தகவல் ஒண்ணு வந்திருந்துச்சு. தாவேக்கால கொளத்தூர் தொகுதியில முக ஸ்டாலினை எதிர்த்து போட்டிட்டு வெற்றி பெற்ற VS பாபு, அவர் முன்னாள் திமுக மாவட்ட செயலாளர், அவரு வந்து ஒரு அதிருப்தியில தாவேக்கால இருக்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியே வந்துச்சு. உண்மைதான். அவர் வந்து அமைச்சர் பதவிக்கு வந்து எதிர்பார்த்தாரு. அவர் அமைச்சர் பதவி கொடுக்குறாரு. இன்னொன்று சீனியர் மேன். அவர் வந்து திமுக இருக்கும்போதும் சரி, இப்போ வந்து தாவேக்கால இணைஞ்சது சீனியர்ங்கிறதையும் தாண்டி ஒரு முதலமைச்சரா இருந்தவர், முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடியவரை தோற்கடிச்ச ஒரு முக்கியமான ஒரு. அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கணும். ஆனா வந்து அவரை வந்து ஒதுக்கி வச்ச மாதிரி அவர் இருக்காரு தாவேக்கால. அதனால அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து திமுக மைண்ட் செட்ல இருக்கவர். ஒரு விருப்புல வந்து வெளியில வந்துட்டாரு. அங்கேயும் தாவேக்கால போய் ஜாயின் பண்ணிட்டாரு. எதிர்பார்த்தது கிடைக்கல. இப்போ வந்து இதை வந்து திமுக வந்து ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டாங்க. இதை அவங்களுக்கான ஒரு ஆயுதமா பயன்படுத்தி அவரை வந்து ரிசைன் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அவர் ரிசைன் பண்றதுக்கு தயாராகிருக்காரு. அதுக்கான அவருக்கு தேவைகளை வந்து பூர்த்தி பண்ற ஐடியாவும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவரு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணார் அப்படின்னா குளத்தூர்லயே இடைத்தேர்தல் வரலாம். வந்துச்சு அப்படின்னா அதுலயும் வந்து நின்று ஸ்டாலின் அவர் ஜெயிப்பாரு. குளத்தூர்ல இடைத்தேர்தல் வர பட்சத்துல திருச்சி கிழக்குக்கு அவர் போக மாட்டார். திருச்சியா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவங்களுக்குள்ள இருக்கு. ஆமா, 2 ஆப்ஷன் இருக்கு. ஒருவேளை VS பாபு ரிசைன் பண்ணல அப்படின்னா திருச்சி கிழக்குல நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அதுல வாய்ப்பு, அதுல வந்து மாற்றமே இருக்கு.